பிரியன் சொல்ல வந்தீங்க இல்லை, ஆக்சுவலாக இன்னைக்கு சத்தீஸ்கர்லேயோ ஜார்க்கண்ட்லேயோ இல்லை மத்திய பிரதேஷ்லேயோ மலைப்பகுதிகளில் இந்த வனவாசி கேந்திரான்னு வச்சு ஆர்எஸ்எஸ் போய் பிஜேபியோட இந்த ஓட்டு வங்கியை வந்து அதிகரிக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சியை அங்கே கொண்டு வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் மோடிக்கு நல்லாவே தெரியும் அந்த ஆர்எஸ்எஸ் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு. ஆனால் மோடியோட பெரிய பலம் என்னென்னா அவருக்கு கார்பரேட்ஸ் பின்னாடி இருக்காங்க. அவரை முதல்ல பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு சொன்னதே யார் தெரியுமா? டாட்டா தான். 2007 டாட்டா தான் சொன்னார், மோடி தான் பெஸ்ட் மெட்டீரியல், பிரைம் மினிஸ்டர் மெட்டீரியல்னு. அந்த டாட்டாவுக்கு ஏர் இண்டியாவே கொடுத்தார் மோடி. அது தவிர நம்ம ரிலையன்ஸு உங்களுக்கு அவங்கெல்லாம் ஏற்கனவே அதானி அம்பானிலாம் ஏற்கனவே பின்னாடி இருக்காங்க. ஸோ ஆர்எஸ்எஸோட இன்னொரு தயக்கம் என்னென்னா மோடியை தூக்கி போடுறதுக்கு முன்னாடி இந்த கார்பரேட் அவர் பின்னாடி இருக்காங்களே ஸ்ட்ராங்காக, இந்த கார்பரேட்டை மீறி நீங்கள் ஒன்றும் பாலிடிக்ஸில் ஒன்றும் பண்ண முடியாது. அதுவும் ஆர்எஸ்எஸோட ஒரு தயக்கத்துக்கு காரணம். ஆனாலுமே வந்து உங்களை என்னால் பனிஷ் பண்ண முடியும்னு மகாராஷ்டிராலையும் யூபிலையும் 29ன்றது மாற்றி யோசிக்க பாஜகவுடைய தலைவர் என்பது ஆர்எஸ்எஸ் டிக்டேட் பண்ற ஒரு தலைவராக இருக்கிறது சான்ஸ் இல்லை. அது மோடி அமித்ஷா விரும்புற ஒரு தலைவராக இருக்க முடியும். ஆனால் ஆர்எஸ்எஸ் தலைவர் யார் என்பதை மோடி தீர்மானிக்க முடியாது. அது ஆர்எஸ்எஸ் அவங்க தீர்மானிப்பாங்க. 29 அப்படின்றதுல ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. பிரியன் அவர்கள் சொல்றது அவருக்கான வசீகரம் குறையுது, செல்வாக்கு குறையுது, மாற்ற நோக்கி நகருவாங்கன்னு. ஆனால் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொல்றது எந்த பிணக்கும் இல்லை, ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, 29லும் மோடி அவர்களை தான் முன்னிறுத்துவாங்கன்னு. இந்த இடத்தில் உங்கள் பார்வை என்ன? 29 மையமா வச்சு எப்படி யோசி? 29ல திரு நரேந்திர மோடி அவர்கள் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக இருப்பாரோங்கிற சந்தேகத்தை கிளப்பினதே அமித்ஷா தான். அதாவது அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த மாதிரி சொன்ன பிறகு அமித்ஷா அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், 29 வரைக்கும் நரேந்திர மோடி அவர்கள் தான் பிரதமர், அதற்கு பிறகும் அவர் எங்களை வழிகாட்டுவார். இதான் அவர் சொன்னது. நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. அப்போ வழிகாட்டுவார்னா என்ன அர்த்தம்? இந்தியாவில் வழிகாட்டுறது யாரு? பிரதமருக்கு ஜனாதிபதி தானே, அதிகாரம் கிடையாது, ஆனா வழிகாட்டுவாங்க. அப்படின்னா நரேந்திர மோடி எப்ப ஜனாதிபதி ஆகிறாரோ அப்ப அமித்ஷாவுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த காம்பினேஷன் வந்து இப்படிதான் போகும். என்ன காரணம்னா, இயல்பாகவே ஃபெமிலியாரிட்டி பிரீட்ஸ் கண்டெம்ப்ட்னு சொல்ற பிரியனோட ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். தொடர்ந்து அந்த ஃபெமிலியாரிட்டியில இருக்கும்போது ஒரு சலிப்பு தட்டும். ஆனா ஆர்எஸ்எஸ் எப்போதுமே அதை வந்து மாற்றி விட்டு கொண்டே தான் இருக்கும். அந்த சீட்டை கலைச்சு போடுற மாதிரி தான். இப்ப கட்கரி ஆவாரா அப்படின்னா அதுல வந்து ரவீந்திரன் சொல்ற அந்த கருத்து தான். கட்கரிக்கான அந்த வாய்ப்புங்கிறது மிகவும் குறைந்து விட்டது. அப்ப மகாராஷ்டிரான்னு இவர் சொல்றதே வந்து பட்னாவிஸை மனசுல வச்சுக்கிட்டு தான். ஏன்னா பட்னாவிஸ்காக தான் வந்து ஏக்நாத் ஷிண்டேயே வந்து 2வது இடத்துக்கு கொண்டு போய் மகாராஷ்டிரா முதல்வர் ஆக்கியிருக்காங்க. நாடு தழுவிய பிரதமர் ஆகணும்னா இன்னும் எத்தனை கட்டத்தை அவர் தாண்டணும். உண்மையிலே கார்பரேட் ஆதரவு கண்டிப்பாக தேவை, அதுல மாற்று கருத்தே கிடையாது. அரசியல் தலைமையை அடையணும்னா சமூக தலைமையும் வியாபார தலைமையும் இருந்தா மட்டும்தான் அரசியல் தலைமையை அடைய முடியும். அப்படின்னா இந்த வியாபாரிகள் என்பவர்கள் இந்தியாவில் வந்து யாரை ஆதரிப்பார்கள்ங்கிற அந்த கேள்வி இருக்கு. அவர்கள் பட்னாவிஸ் ஆதரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு, அந்த சாத்தியக்கூறு இருக்கு. 2 காரணம். ஒண்ணு, அந்த பேஷ்வா பாலிடிக்ஸ், அதாவது ஒரு பிராமண ஹைரார்கி, அது கண்டிப்பா இருக்கு. அப்படின்னா அடுத்த 2 அல்லது 3 வருடங்களுக்குள் இவர் வந்து ஒரு தேசிய மோகமாக இவர் ஆக்கணும். இப்போ நியாயமா பார்த்தாங்க இந்த சர்ச்சைக்கு, சஞ்சய் ராவத் கிளப்பின சர்ச்சைக்கு பிஜேபியோட தலைவர் நட்டாவோ இல்ல மற்றவர்களோ தானே பதில் சொல்லியிருக்கணும். இவர் மகாராஷ்டிராவை சேர்ந்தவருங்கிறதுக்காக மகாராஷ்டிரா முதலமைச்சர் பதில் சொல்றாருனால நம்ம எடுத்துக்க முடியுது. இப்படி பாருங்க, காங்கிரஸ் கட்சி ஏன் வந்து இது எந்த கருத்தும் சொல்லல? ஏன்னா மல்லிகார்ஜுன கார்கே 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புக் ரிலீஸ் ஃபங்க்ஷன்ல என்ன சொல்றாருன்னா, அரசியல்வாதிக்கு ஏதுங்க ரிட்டையர்மெண்ட், சாகுற வரைக்கும் நாட்டுக்காக உழைச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான், சாகுற வரைக்கும் நாட்டுக்காக உழைச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் அரசியல்வாதியோட கடமை. சொன்னது வந்து மல்லிகார்ஜுன கார்கே. காங்கிரஸ் கட்சி ஏன்னா அந்த இதுக்குள்ள அவங்க அந்த விதிமுறைக்குள்ள வரமாட்டாங்க, இந்த சர்ச்சைக்குள்ளே அவங்க வரதே கிடையாது எப்போதுமே. ஒன்னு அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்லுவாரு, இல்லைன்னா சஞ்சய் ராவத் மாதிரி இவங்க எல்லாருமே வந்து ஒரு சைட்லைன் லீடர்ஸ், ஃபயர் பிராண்ட் லீடர்ஸ். அப்ப இவங்க சொல் என்பது உண்மையிலேயே தேசிய அரசியல் எதிரொலிக்குமானா 2029 வரைக்கும் எதிரொலிப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா காரணம் பல மாநில தேர்தல்கள் வர்றதுதான். 29ன்றது 29ல மாற்று ஏற்பாடுகள் அப்படியும் யோசிக்க வாய்ப்பு இல்லையா? அதையும் டிசைட் பண்ற இடத்துல மோடி ஷா தான் இருக்க போறாங்களா? இல்ல, அதை டிசைட் பண்ணக்கூடிய இடத்துல ஆர்எஸ்எஸ் இருக்கு, அதுல சந்தேகம் கிடையாதுங்க. பட்னாவிஸோட வளர்ச்சியை அவங்க எப்படி கொண்டு போறாங்கன்னு நம்ம பார்க்கணும். அது அடுத்தடுத்த கட்டங்கள்ல தான் நமக்கு அது புரிய வரும். ஏன்னா நாடு முழுவதும் நம்பிக்கையை பெறணும் இல்லையா ஒருவரை. ஆமா, அது இல்லாம எப்படி பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா மாறும்? நம்ம பிரைம் மினிஸ்டர்னு அறிவிக்கல, எம்பி தான் தேர்ந்தெடுத்தாலும் கண்டிப்பாக அந்த பிரதமர் முகம் இருக்கலாம். இப்பவே பாருங்களேன், எல்லா ஸ்டேட் விளம்பரத்திலையும் ஸ்டேட் சிஎம்மோட சேர்த்து யார் முகம் வந்து முன்னுக்கு நிறுத்தப்படுகிறது? மோடி அவர்கள் முகம் தான். ஏன்னா அந்த இடத்துல அவர் வந்து நம்ம முகத்தை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு உறுதியா நினைக்கிறாரு.
அதுல ஆர்எஸ்எஸ் அதை கவனிச்சுட்டு தான் இருக்கும். அப்போ பட்னாவிஸ் முகம் எப்ப வந்து முன்னுக்கு வருதோ அப்ப நம்ம இதற்கான நகர்வு ஆரம்பிச்சிருச்சு. காய் நகர்த்தல், பிஷப் நகர்றாரு, சிப்பாய் நகர்றாரு, ராஜாவுக்கு ஆபத்து இல்லைன்னா ராஜாவுக்கு ஆதரவுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம், பேசலாம். ரவீந்திரன் துரைசாமி, இப்போ இந்த இடத்துல ஷியாம் அவர்கள் சொன்ன மாதிரி அமித்ஷாவினுடைய பேட்டி அப்போ ரொம்ப பேசு பொருளானது. அப்ப அமித்ஷாவுக்கு அந்த ஆசை உள்ளூர இருக்குதா? ஆனால் 2 பேரும் இணைந்த ஒரு கொடியில் 2 மலர்கள் மாதிரி 2 பேரும் அப்படிதான் பார்க்கப்பட்டது. இந்த அமித்ஷான்ற பெயர் ஆர்எஸ்எஸ் லிஸ்ட்ல இருக்குதா? இல்ல, தெரியல. அடுத்து யோகி, அவர் பெயர் அடிபட்டுச்சு, அவரு ஒன்றும் இல்லை. இதெல்லாம் தாண்டி, கட்கரி எல்லாம் தாண்டி பட்னவிஸ்க்கு தான் இப்ப ஷியாம் சார் பொறுத்து இருந்து நம்ம பார்க்கணும் அப்படின்றது. மோடி அவர்கள் படத்தை தொடர்ந்து போட்டுட்டே இருக்கிறார் பட்னவிஸ்னா, தனக்கு போட்டின்னு அதை நினைக்கிறாரா பட்னவிஸ்? எப்படி எல்லா முதல்வரும் போடுறாங்க. இவர் யோகி பெரிய அளவில் மோடி படத்தை போட்டு தான் இது பண்றாப்புல. யோகி இன்னும் சொல்ல போனா அமித்ஷாவுக்கே மிகப்பெரிய மரியாதை அந்த இடத்துல கொடுக்கிறாரு. பட்னாவிஸ் வந்து அமித்ஷாவுக்கு ஆளாதான் அங்க இருக்கிறாரு. இதெல்லாம் யதார்த்த உண்மை. சேமனே இதை பார்த்துருப்பாருங்கிறது நமக்கு தெரியுது. இதுல மோடி கூட கம்பேர் பண்றதுக்கே யாருமே இல்லை. அவரோட ப்ரெடிசஸர்ஸே வந்து தோத்த இடத்துல மோடி ஜெயித்து வந்திருக்கிறாரு. மீதி இப்போ வரக்கூடிய யாருமே அந்த இடத்துக்குள்ள இல்லை. 3 பேர் இருந்தாங்க. ஒன்று ரமன் சிங் வந்து ஸ்பீக்கராக போயிட்டாரு. இன்னொன்று வசுந்தரா ராஜே இவங்க வந்து ஒரு பிராமின் சீஃப் மினிஸ்டர் குறைவா இருக்குன்னு ஒரு அன்அசியூமிங் பிராமினை வச்சுக்கிட்டு வசுந்தரா ராஜே பவர்ஃபுல் லீடர். அவங்க வந்து சில பிரச்சனைகள் இருக்கு அவங்க தொடர்பாட்டு. ஸோ அவங்கள ஈஸ் அவுட் பண்ணிட்டாங்க. அடுத்து மோகன் யாதவ் வந்து மத்திய பிரதேஷ் வந்தார். என்றாலும் அன்னைக்கு வந்து 3 போட்டியாளராக கருதப்பட்டவங்களை அத்வானி வந்து ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு பிஎம் கேண்டிடேட்டை சொல்லும் போது நம்ம ஊரை சேர்ந்த ஒரு ஆர்எஸ்எஸ் தலைவர் தான், காங்கிரஸ் ஓல இருந்து அது பிறகு ஆர்எஸ்எஸ் வந்தவர் தான் மோடியை பிஎம் கேண்டிடேட்டா ப்ரமோட் பண்ணாரு. 3 பேருமே கண்டெண்டர் தான். அதுல இன்னைக்கு வந்து பிஎம்ஓல திட்டங்களை பார்க்கக்கூடிய அளவுக்கு இவர் மத்திய பிரதேஷ் முன்னாள் முதல்வர் சவுகான் இருக்கிறாருங்கிறது உண்மை. எல்லாருமே தகுதியானவங்க தான். இதுல என்ன விஷயம்னா ஒரே ஒரு பாயிண்ட் தான். மகாராஷ்டிராவில் சிஎம் சொல்லி எலெக்ஷன் வரல. ஆனா ஸ்டேட் பிரசிடென்ட் அன்னைக்கு இருந்த பட்னாவிஸ் சிஎம் ஆனாரு. அதே தேரிப்படி கேசவ பிரசாத் மௌரியா மகாராஷ்டிராவில் கூட ரொம்ப கீழே போன கட்சி இல்லை, நல்லா இருந்த கட்சி தான், பெரிய அளவுக்கு கீழே போயிட்டுன்னு சொல்ல முடியாது. கேசவ பிரசாத் மௌரியா தலைவராதுக்கு முன்னாடி கட்சி 3வது இடத்துக்கு போய் 10 சீட்டு 15% ஓட்டு இருந்த கட்சி 3 மடங்கு பெருசாகி சீட்டிலும் பெரிய அளவு வருது. கேசவ பிரசாத் மௌரியா இஸ் எ கோரி கம்யூனிட்டி, ஓபிசி. அவருக்கு இயல்பாட்டே கொடுத்துருக்கணும். கொடுத்தது அவர் ஓபிசிங்கிறதுக்காக தடுக்கல. அவருக்கு கொடுத்தா ராஜ்புட் பிராமின் எதிர்ப்பு வரும்னு. இது வந்து கௌரி அம்மாள் ஈழவா அவங்கள முன்னிறுத்தி இஎம்எஸ் வந்து ஆட்சியை கைப்பற்றும் போது கௌரி அம்மாளை கொடுத்தா இது ஈழவா பார்ட்டி ஆயிரும்னு ஒரு நாயர் வந்து நயனார வைக்கிறாங்க. இதெல்லாம் பார்ட்டில சோசியல் இது வந்து உள்ளுக்குள்ள இருக்கும். அந்த இதுல மோடியை தமிழ்நாட்டில் அப்பர் காஸ்ட்காரங்க தான் பாக்குறாங்க. மோடியை யூபியில நீச்சா பாக்குறாங்க. மோடியை யூபியில மோடிக்க பாட்டியும் மாயாவதிக்க பாட்டியும் அக்கா தங்கச்சின்னு தலிதா பாக்குறாங்க. இப்படி ஒரு காஸ்ட் நியூட்ரல் தலைவர் வந்து பாஜகவுக்கு வந்ததே இல்லை. வேற யாருக்குனாலும் ஒரு காஸ்ட் முத்திரை உண்டு. நீங்க கேசவ பிரசாத் மௌரியாவை கொடுத்திருக்கணும், கொடுக்க முடியல. சோ எந்த ஜாதி முத்திரை ரொம்ப கம்ஃபர்ட்டா மோடி அவர்களை முன்னிறுத்துவதுதான் பாஜக. இந்தியாவிலே ஆழ்வார் நயனார் எல்லார் காலத்துக்கு முறை இல்லாத அளவுக்கு எல்லா இந்துக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மாபெரும் தலைவன் மோடி. இதற்கு இணையாட்டே இன்னொருத்தர சொல்றதுக்கு இல்ல. நீங்க இங்க எப்படி உண்மை தமிழ்நாட்டுல வந்து ஸ்டாலின் வெர்சஸ் அதர்ஸ் மாதிரி பாஜகக்குள்ள மோடி வெர்சஸ் அதர்ஸ் தான். இது நீங்க நான் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க கரெக்ட்டான பாயிண்ட் சொல்லிட்டீங்க. அப்படிதான் இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. அடுத்த சாய்ஸ் அப்படின்ற இடத்தில் மோடிக்கே விருப்பமானவரான அமித்ஷா தான் இருப்பாரா? அவரை தான் கொண்டு வருவாங்களா? அப்படின்னாலும் அமித்ஷா தான் பவர்ஃபுல்லா இருக்கிறாரு, அதுல எந்த மாற்றமும் இல்ல. கட்கரியை விட ஒரு இடத்துக்கு மேலதான் வச்சிருக்காங்க. ஆனா ஆர்எஸ்எஸ் குட் புக்ஸ்ல அமித்ஷா இல்லையா? அன்னைக்கு உள்ள சூழ்நிலை எப்படிங்கறதெல்லாம் சொல்ல முடியாது. மோடி ஆரோக்கியமா இருப்பாரு, இன்னும் 10 வருஷம் அவர் வழி நடத்துவாரு, அவர் பிரைம் மினிஸ்டர் இருப்பாருங்கிறது என்னோட பார்வை. பாக்கி நீங்க எப்படி பாக்கீங்க? இன்னும் 10 வருடம் அப்படின்னா இவர்கள் தான் ரூல் பண்ணுவாங்கன்றதும் அவர்கள் இன்னும் செல்வாக்கு குறையாம இருக்கிறாங்க அப்படின்றப்ப இந்த பேட்டர்ன் தான் போயிட்டே இருக்குன்றதா இல்லை? இப்போ நான் ஃபஸ்ட்டு நினைக்கிறது, இனிமேல் எல்லா பிஜேபியோட எய்ம் என்னன்னா எல்லா மாநிலத்திலும் வியாபிச்சு இருக்கணும், எல்லா மாநிலத்திலும். இப்போ இனிமேல் இந்த ஒரு பாடம் கற்றுக்கிட்ட மாதிரி
ஆர்எஸ்எஸ் பேஷப் பண்ணியாச்சு. அதுதான் நேற்று நடந்து முடிஞ்சு போச்சு. பிரைம் மினிஸ்டர் யார் என்பது எல்லாமே முழுக்க முழுக்க பாஜகவினுடைய அவங்களுடைய 29ல அவங்களோட முடிவு தான். அது யாருங்கிறது அவங்க முடிவு அப்படின்னா மோடி அவர்கள் தான் இருப்பாரு. மோடி அவர்கள் தனக்கு மாற்றுன்னு இதுவரைக்கும் பேசவே இல்லை. 47 வரைக்கும் அதுல வந்து சந்தேகம் இல்லை சார். மோடி இல்லாத பட்சத்தில் மோடி நான் போறோம் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா மட்டும்தான் உண்டு. அந்த லெவலுக்கு போறேன். அல்லது ஏதோ ஒரு சில காரணங்களால ரைட்டு 3 டேர்ம் இருந்தாச்சு, 3 டேர்ம் குஜராத்தில் இருந்தாச்சு, 3 டேர்ம் நேஷனல் லெவல் இருந்தாச்சுன்னா அவரே அது யாருக்கு தெரியாது. இந்த நொடி வரைக்கும் மோடி அவர்களினுடைய பேட்டியையோ பேச்சையோ பார்க்கிற போது அவர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் என்ன ஓட்டத்தில் இருக்கிற மாதிரி தானே தெரியுது. அவர் ஓய்வு பற்றி அதெல்லாம் யோசிக்கல. அவர் அதை தாண்டி தானே யோசிக்கிறார். இதெல்லாத்தை விட மிக மிக முக்கியமானது கோர் ஐடியாலஜி. சில விஷயங்கள் இருக்குல்ல, அதை நிறைவேற்றணும். 370 நீக்கப்பட்ட ஆர்டிகல் 370 வெற்றிகரமாக செஞ்சுட்டாங்க. இப்போ ஃபாரூக் அப்துல்லா உமர் அப்துல்லா போன்றவர்கள் கிட்டத்தட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பகைச்சிக்க கூடாதுன்ற நிலவுக்கு வந்துட்டாங்க. இந்த மாதிரியான திட்டங்கள் சில இதெல்லாம் இருக்கு. நண்பர்கள் சுட்டி காட்டின மாதிரி காமன் சிவில் கோட் அண்ட் அதர்ஸ். இன்னொரு விஷயம் என்னன்னா ஐடியாலஜி. இது வந்து மோடி அவர்கள் இருந்தா மட்டும்தான் நிறைவேற்ற முடியும்னு நினைப்பாங்க. அவரால் தான் பர்ஃபெக்டா பண்ண முடியும். ஆர்டிகல் 370 இந்திரா காந்தியே கூட விரும்பல அதை மாத்தணும்ட்டு லெட்டர் எழுதியிருக்காங்க. ஆனால் துணிஞ்சு செயல்படுத்துறது இவர். சரி.